Now you're watching New Eden TV. எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைக்கான தினவசனம் ஏசாயா 54 அதிகாரம் 14 இறைவசனம். நீதியினால் ஸ்திரப்பட்டிருப்பாய், கொடுமைக்கு தூரமாவாய், பயம் இல்லாதிருப்பாய், திகிலுக்கு தூரமாவாய், அது உன்னை அணுகுவதில்லை. கர்த்தருக்கு மகிமை உண்டாதாக. இன்றைக்கு எத்தனையோ ஆபத்துகளும் கஷ்டங்களும் நாம் சந்தித்து வருகிறோம். ஆனால் ஆண்டவர் இந்த தினவசனம் மூலமாக இன்றைக்கு நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆறுதலை தருகிறார். என்னவென்றால், எந்த ஒரு கஷ்டங்கள் சூழ்நிலைகள் வந்தாலும் அது உன்னை அணுகாது என்று சொல்லுகிறார். எனக்கு பிரியமானவர்களே, நாம் எத்தனையோ துன்பங்களை கஷ்டங்களையும் நினைத்து நினைத்து நாம் ஒவ்வொரு நாளையும் இழக்கிறோம். அப்படி இழக்க வேண்டிய அவசியம் இல்லை. நான் உங்களுடன் கூட இருக்கிறேன், உங்களுக்கு எந்த ஒரு ஆபத்தையும் அணுக செய்ய விடமாட்டேன், உங்களுக்கு நான் கோட்டையாக இருக்கிறேன் என்று ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். பிரியமானவர்களே, நாம் ஆண்டவர் மீது வைத்திருக்கிற விசுவாசமானது எந்த நேரமும் அசைக்க முடியாத ஒரு விசுவாசமாக அது முன்னேறி செல்ல வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். உதாரணத்துக்கு சொல்ல போனால், நாம் ஞானஸ்நானம் எடுக்கும் பொழுது இருந்த விசுவாசத்திற்கும் ஞானஸ்நானம் எடுத்து பல வருடம் ஆண்டவரோடு கடந்து பயணிக்கும் பொழுது இருக்கும் விசுவாசமும் மாறுபட்டு இருக்க வேண்டும். ஞானஸ்நானம் எடுத்த போது என்ன விசுவாசமோ அதுதான் இப்போது வரையும் இருக்கிறது என்றால் அது ஆகாது. இன்றைக்கு நாம் விசுவாசத்தில் முன்னேறி வர வேண்டும். அந்த விசுவாசத்தினாலே எந்த ஒரு முடிவையும் துணிச்சலாக எடுக்க வேண்டும் என்றுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அவரை மகிமைப்படுத்தும் விதமாக அந்த முடிவுகள் இருக்க வேண்டும். அவருடைய சித்தத்திற்கு ஏதுவாக அந்த முடிவுகள் இருக்க வேண்டும். எனக்கு பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட விசுவாசத்திலே நாம் முன்னேறி செல்பவர்களாக இருக்க வேண்டும் என்று இந்த வசனம் மூலியமாக நமக்கு வெளிப்படுத்துகிறார். நமக்கு எந்த ஒரு காரியமும் கஷ்டங்களை ஏற்படுத்தாது. ஏனென்றால் ஆண்டவர் நம்மளோடு கூட இருக்கிறார். கஷ்டங்கள் வருவது போல இருக்கும், துன்பங்களை நாம் சந்திப்பது போல இருக்கும். ஆனால் அதிலிருந்து வெகு சீக்கிரத்திலே நம்மளை பாதுகாத்திருவார். பிரியமானவர்களே, நாம் ஒவ்வொரு நாளும் கடந்து போகையில் நாம் சில நேரங்களிலே மகிழ்ச்சி அடைகிறோம், சில நேரங்களிலே மிகவும் மனவேதனைப்படுகிறோம். ஏன்? இந்த மனவேதனைக்கெல்லாம் யார் காரணம்? பொல்லாங்குக்கு தலைவனாக இருக்கும் சாத்தான் தான் காரணம். ஆண்டவர் ஒரு நாளும் நம்மளை காயப்படுத்த மாட்டார். ஆண்டவர் ஒரு நாளும் நம்மளை கஷ்டப்படுத்த மாட்டார். எனக்கு பிரியமானவர்களே, இதை நாம் தெளிவாக புரிந்து கொண்டால் நாம் வெகு சீக்கிரத்திலே துன்பத்திலிருந்து நாம் வெளியே வந்து விடுவோம். வெறும் கஷ்டத்திலிருந்து நாம் வெளியே வந்து விடுவோம். ஏனென்றால் ஆண்டவர் நம்மளோடு இருக்கிறார். நமக்கு எந்த ஒரு ஆபத்தும் அணுகாது என்று நாம் அசைக்க முடியாத ஒரு விசுவாசத்தை வைத்திருப்போமேயானால் நமக்கு எந்த ஒரு கஷ்டமும் கிடையாது. எந்த நாளும் மகிழ்ச்சியாக இருப்பதற்காக தான் ஆண்டவர் இந்த பூமியை படைத்தார். பிரியமானவர்களே, இந்த தினவசனம் மூலியமாக உங்களுக்கும் உங்கள் குடும்பங்களுக்கும் பெரிய பெரிய ஆசீர்வாதங்களை இன்று ஆண்டவர் கட்டளை எடுக்கிறார். அவருக்கு நன்றி சொல்லி ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் கர்த்தாவே, துதிக்கிறோம் எங்கள் அன்பின் நேசரே. அப்போ இந்த தினவசனம் மூலியமாக எங்களுக்கு எந்த ஒரு நஷ்டங்கள் வராது, அது உங்களை அணுகாது என்று நீர் சொல்லியிருக்கிறீர்கள். அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. எங்கள் மீது நீர் அளவு கடந்த நம்பிக்கையும் அளவு கடந்த அன்பையும் வைத்திருக்கிறீர்கள். ஸ்தோத்திரம் கர்த்தாவே, துதிக்கிறோம். உங்களுடைய இறை அன்பை நாங்கள் பெற்றுக்கொள்ள தகுதி உள்ளவர்களாக நீர் மாற்றும் ஆண்டவரே. எங்கள் அன்பு சகோதர சகோதரிகளுக்கான ஜெபிக்கின்ற கர்த்தாவே, அவர்கள் வாழ்க்கையில் நடக்கும் ஒவ்வொரு கஷ்டத்திலிருந்து நீர் விடுபட செய்யும் ஆண்டவரே. நீர் வாக்குறுதி கொடுத்திருக்கிறீர் ஆண்டவரே. எந்த நேரத்திலும் எந்த கஷ்டத்தையும் நினைத்து வருந்தாதீர்கள், அது உங்களை அணுகாது என்று நீ சொல்லியிருக்கிறீர் ஆண்டவரே. நன்றி அப்பா. எங்கள் மீது எப்பேற்பட்ட ஒரு கருணை ஆண்டவரே. எப்படி எங்களை அளவு கடந்து நேசிக்கிறீர்கள், அதுபோல நாங்களும் அளவு கடந்து உண்மை நேசித்து அப்போ உமக்கு பிடித்தமான காரியங்களை செய்ய தேவ கிருபை செய்யுமாறு இந்த நாளிலே அநேக சகோதர சகோதரிகளுக்கு நீ ஆசீர்வாதத்தை அருள்வீராக. ஸ்தோத்திரம்.
எங்கள் அன்பு சகோதர சகோதரிகள் நான் ஜெபிக்கின்ற கர்த்தாவே, அவர்கள் செய்யும் ஒவ்வொரு காரியத்திலும் நீ இருந்து வெற்றி பெற செய்யும் சோதனை துதிக்கிறோம். இயேசு மூலியமாக ஜெபிக்கின்றோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். Now you're watching New Eden TV.